வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். இது ஃப்ரெஷர் பிகினர்ஸ் புதுசாக பேங்க் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா படிக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் பேங்க் எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, நல்லா எல்லாமே போய்கிட்டு இருக்கு, வெறித்தனமாக படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, இதெல்லாம் ஓகே எல்லாத்துக்கும். இந்த பேங்க் எக்ஸாம் அப்ளை பண்ணுறது சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்லேயே ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்கும், லேப்டாப் இருக்கும், வீட்லேயே அப்ளை பண்ணிடுவீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வெளியே ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு சரிங்களா, அங்கே போய் அப்ளை பண்ணுவீங்க சரிங்களா. இந்த பேங்க் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 4 விஷயம் நீங்கள் ரெடி பண்ணி வைக்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சரிங்களா. அதை பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி அவங்க எப்பயுமே ஒரு அளவு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை எல்லா எக்ஸாமுக்கும் கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் லெஃப்ட் தம்பு, அதை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதையுமே எல்லா எக்ஸாம்லையுமே நம்ம அப்லோடு பண்ணணும். அதை மாதிரி உங்களோட உங்கள் சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. அதை அப்லோடு பண்ணணும் நம்ம உள்ள. அதே மாதிரி டிக்ளரேஷன் ஒன்று சொல்லுவாங்க, அது ஒரு எக்ஸாமுக்கும் மாறும், சில எக்ஸாமுக்கெல்லாம். அது மட்டும் அப்போ எக்ஸாமை ஒட்டி நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் எழுதி அதை ஸ்கேன் பண்ணி அப்லோடு பண்ணுங்கள் சரிங்களா. இது பக்காவாக ரெடி பண்ணி முன்னாடியே நம்ம தயார்படுத்தி வச்சுக்கணும் எல்லா எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு. இங்கே சில பேர் புதுசாக வரனால தெரியாமல் மாற்றி கீத்தி அப்ளை பண்ணிடுறாங்க அப்ளிகேஷனில். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண பிறகு நமக்கு வேலைக்கு போக முடியாத மாதிரி ஆயிடுது. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, ஓபிசி கம்யூனிட்டிக்கு ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கிடையாது. ஆனால் அவர் தெரியாமல் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது ஓபிசி அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணிடுறாரு சரிங்களா. அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் எழுதிடுறாரு, மெயின்ஸ் எழுதி முடிச்சிடுறாரு. இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வரும்போது அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஓபிசி எலிஜிபிலிட்டியே கிடையாது சரிங்களா. அவரால் பார்த்தீங்கன்னா ஓபிசி வாங்க முடியலை. ஸோ என்ன ஆகி போச்சு, இப்போ ஓபிசி பார்த்தீங்கன்னா வரலன்னொடனே வேலை போச்சு. இதை மாதிரி டேட் ஆஃப் பர்த் மாற்றி போட்டுருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேரை மாற்றி போட்டுருவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் சரியா. ஃப்ரெஷர்ஸ் அண்ட் பிகினர்ஸ்க்கு இப்போயே உங்களுக்கு சொல்லிடுறேன், எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம சேனல் இல்லை தமிழ்லேயே ஏதாவது சேனலில் ஒரு அப்ளை பண்ணுற வீடியோ போடுவாங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு எக்ஸாம் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. நம்ம ராயல் பாஸ் ஆஃபர் போட்டிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. 10